You can now make online payments to Daruniyagala Pradesh Sabha via GovPay. ஒரு மனிதாபிமானமற்ற ரீதியிலே இந்த நாடு சிறுவர்கள் சம்பந்தமாக நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக கடந்த உயிர்த்த ஞாயிறு சம்பவம் என்பது எத்தனையோ இன்றைய அனாதைகளை உருவாக்கி இருக்கின்றது. அந்த உருவாக்கப்பட்ட அந்த அனாதைகளினுடைய பெற்றோர்களுக்கு என்ன நடந்தது என்று இதுவரைக்கும் இந்த அரசு எந்தவிதமான நடவடிக்கையையும் மேற்கொள்ளாமல் நாளை சமர்ப்பிக்கின்றோம், அடுத்த வாரம் சமர்ப்பிக்கின்றோம், அடுத்த மாதம் சமர்ப்பிக்கின்றோம் என்று காலங்களை கடத்திச் செல்கின்ற கடந்த அரசியல்வாதிகளை போன்று நீங்களும் செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அந்த சிறுவர்களுடைய முகத்துக்காக வேண்டி இந்த ஈஸ்டர் தாக்குதலினுடைய சூத்திரதாரிகளை காலம் கடத்தாமல் இந்த நாட்டுக்கு தெளிவுபடுத்துங்கள், தெரிவிங்கள் என்று கேட்டுக்கொள்வோம். ஏனென்றால் அந்த தாக்குதலிலே சிறுவர்கள் ஏனைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் குறிப்பாக முஸ்லிம் சமூகம் அதிலே கூடுதலாக பாதிக்கப்பட்டது. ஏனென்றால் ஷஹரான் என்கின்ற ஒரு முஸ்லிம் தீவிரவாதியினுடைய பெயர் சூடப்பட்டிருந்ததன் காரணமாக முஸ்லிம்களுடைய வீடுகளிலே இருக்கின்ற கத்திகள், சமையல் அறைகளில் இருக்கின்ற ஆயுதங்களை கூட இராணுவம் அன்று சோதனையிட்டு அதை பறிமுதல் செய்த வரலாற்று தடயங்கள் இருக்கின்றது. இது மாத்திரமல்ல, உலகளாவிய ரீதியிலே நாங்கள் பார்க்கின்ற போது இன்று பாலஸ்தீனிலே இருக்கின்ற அந்த மக்களுக்கு இஸ்ரேல் என்கின்ற அந்த கொடூர அரசினுடைய தாக்குதலினால் கிட்டத்தட்ட 2 வருடங்களை தொடுகின்ற இந்த யுத்தத்திலே 18,000க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். 50,000 தொடுகின்ற அளவுக்கு சிறுவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உடல் ரீதியாக உள ரீதியாக அதனுடைய பெற்றோர்கள், அந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை சிறுவர்களும் இந்த விடயத்தின் பால் ஈர்க்கப்படுகின்றார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே அந்த நாட்டிலே ஏற்படுகின்ற அனர்த்தம், அந்த மக்களுடைய வேதனைகளை கருத்தில் கொள்ளாமல் அந்த இஸ்ரேல் என்கின்ற நாட்டுக்கு எதிராக இன்று ஒரு வார்த்தை கூட பேச முடியாத அளவுக்கு இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில்தான் நீங்கள் சிறுவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான சட்டங்களை திருத்த வேண்டும் என்று முதலை கண்ணீர் வடிக்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அண்மையிலே போதைப்பொருள் ஐஸ் என்று இந்த நாடு பூராக இது பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் இதனுடைய சூத்திரதாரியையும் வெளியிலே கொண்டு வருவதற்கு இந்த அரசு தயங்குகின்றது. ஈஸ்டர் சூத்திரதாரி கிட்டே நாங்கள் போய்விட்டோம், அதனுடைய தலைவரை கண்டுபிடித்து விட்டோம் என்று கடந்த ஜனாதிபதி மைத்ரிபால அவர்கள் மிக தெளிவாக உங்களிடத்திலே வாக்குமூலம் தந்திருந்த போதிலும் இதுவரைக்கும் அதை வெளிக்காட்டாமல் இருக்கின்றீர்கள். அதே போன்றுதான் இந்த ஐசினுடைய இதனால் எத்தனையோ சிறுவர்கள் இன்று கல்வியை இழந்திருக்கின்றார்கள். நாங்கள் பேசுகின்ற போது, மாணவர்களை சிறுவர்களை சந்திக்கின்ற போது அடுத்த சமூகத்தினுடைய தலைவர்கள் என்று விரல் நீட்டி பேசுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே இவ்வாறு சிறுவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற போது வெறும் சட்டத்தினுடைய மாற்றத்தை மாத்திரம் நாங்கள் மாற்றிவிட்டு சிறுவர்களுக்காக நாங்கள் இதை செய்திருக்கின்றோம் என்று மார்பு தட்டுவதில் எந்த விதமான விடயமும் இல்லை என்று நினைக்கின்றேன். எனவேதான் இந்த பாலஸ்தீனத்திலே மிக அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற சிறுவர்களுக்கு எதிராக இச்சந்தர்ப்பத்தில் இந்த அரசாங்கம் வாய் திறக்க வேண்டும். அதே போன்றுதான் எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் இன்று அமெரிக்கா சென்றிருக்கின்றார். அங்கு அவர் இந்த சிறுவர்களை பற்றி, இந்த பாலஸ்தீனத்தை பற்றி, அங்கே நடக்கின்ற இஸ்ரேலினுடைய அட்டூழியங்களை பற்றி அவர் பேசுவாரா என்று உங்களுக்கு வாக்களித்த இலங்கையினுடைய முஸ்லிம் சமூகம் பார்த்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு வாக்களித்த இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு எந்த விடயத்தை நீங்கள் முன்வைக்கப் போகின்றீர்கள் என்ற விடயத்தை இன்று சிறுவர்களுக்கான இந்த பாதுகாப்பை தேடுகின்ற இந்த விடயத்திலே நாங்கள் உங்களிடத்திலே வினயமாக நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம். இலங்கையிலே இருக்கின்ற உல்லாசத்துறைக்கு நீங்கள் ஓபன் விசாக்களை கொடுத்திருக்கின்றீர்கள். அது அருகம்பை பிரதேசத்திலே மிக வக்கிரமான, மிக கொடுமையான வேலை திட்டங்களை முன்வைப்பதற்கு அது ஒரு சான்றாக இருக்கின்றது. அண்மையிலே சில ஊடகங்கள் கூறுகின்றது இன்னும் அடுத்தடுத்த சபாத் இல்லங்களை அருகம்பையிலே நிறுவிக்கொண்டிருக்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இது சம்பந்தமாக அந்த பிரதேச சபையோ அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அதற்கு பொறுப்பானவர்களோ இன்னும் பதிலளிக்காமல்
அமைதி காக்கின்ற ஒரு நிலைமையிலே இந்த அரசும் அந்த விடயத்திலே இருந்து வெலிகம கொழும்பு போன்ற பிரதேசத்திலும் இந்த நிலைமையில இருந்து இந்த சமூகத்தை இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த சட்ட திருத்தம் என்பது வரவேற்கத்தக்கது என்கின்ற விடயத்தோடு இன்னுமொரு விடயத்தை நான் இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கடந்த வருடம் இந்த பாராளுமன்றத்தினுடைய ஆரம்ப காலத்திலே காரதீவு மாவடிப்பள்ளி பிரதேசங்களில் ஏற்பட்ட அனர்த்தத்தின் போது 8 சிறுவர்கள் பரிதாபமாக மதரசாவிலே இருந்து வீடு நோக்கி சென்ற போது பரிதாபமாக மரணித்த வரலாறுகள் இருக்கின்றது. எனவே அந்த வரலாற்று விடயங்களை தொட்டுக்காட்டி அந்த பிரதேசத்திலே ஒரு பெரிய பாலத்தை அமைக்க வேண்டும் என்று இந்த பாராளுமன்றத்திலே அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் பேசிய போது அதற்கு செவிசாத்து இந்த அரசாங்கம் அந்த பாலத்தை அண்மையில் செய்வதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. அதற்காக வேண்டி சந்தர்ப்பத்திலே இந்த அரசுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.